கமீசை தான் அணிந்த ஆடையை கலைந்து அவனுடைய பிணத்துக்கு போட்டார்கள். இது நான் இவனுக்கு செய்யும் உபகாரம். பத்ருடைய யுத்தத்தில் என்னுடைய சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆடை கொடுத்து உதவினார். என்னுடைய ஒரு வார்த்தை மதித்தார். ஆனால் இவர் போகும் இடம் நரகம், இவருக்கு உலகத்தில் நான் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செய்த நபி அவர்கள் எந்த ஹிஜ்ரத்துடைய புது வருடத்தை முன்னோக்கிறோமோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய கலண்டரை ஹிஜ்ரத்துடைய அடிப்படையில் வைத்தார்களோ, அந்த ஹிஜ்ரத்துடைய ஆரம்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைரியமாக ஒருவருடைய வீட்டுக்கு போறதாக இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீடு உண்டாக கணிக்கப்பட்டது. சொன்னாங்க, யாரும் இல்லையே, ரகசியம் பேசணும். யா ரசூலல்லாஹ், தாராளமாக பேசலாம். என்ற 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒன்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவன் உங்களுடைய மனைவி ஆகிட்டாங்க, அவங்க உங்களுடைய மதனி உறவாகிறாங்க. ஆனா இது 2ம் நான் பெற்றெடுத்த செல்வங்கள். ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அதனால் தாராளமாக பேசலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மக்கா விட்டு ஹிஜ்ரத் செய்ய போகிறேன். எனக்கோ வயது 53, உங்களுக்கு வயது 50. நாங்கள் இருவரும் இதோ மக்காவை விட்டு வெளியே போகிறோம். இதற்கு நீங்க தான் உதவியாக இருக்கணும். என்னிடத்துல பண வசதி இல்லை, ஆனால் நீங்க எனக்கு ஒட்டகம் தரணும். இந்த ஒட்டகத்துக்குரிய பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் ஒரு காபிரை எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவருக்கும் ஒரு ஒட்டகம் கொடுக்க வேண்டும். 3 ஒட்டகத்துடன் நாம் தப்பித்து போக வேண்டும். தப்பித்து போவதை அல்லாஹ்வுடைய பாதுகாப்புடன், அதுதான் ஹிஜ்ரத். அங்கே வெளியேறுகிறார்கள். வெளியேறி போன கொல அந்த காபிருடைய கையில தான் ஒட்டகம் கொடுக்கப்பட்டது. எவ்வளவு நுணுக்கத்தை பாருங்க. அந்த ஒட்டகத்தை தான் குகையில பூந்துட்டு வெளியே கட்டி வச்சுட்டு நடந்து போயிருந்தா காபிர்களுக்கு விளங்கி இருக்கும், இந்த இடத்துல ஆள் இருக்குது. அதனால காபிரிட கையில கொடுத்து ஒட்டகத்தை அங்கிருந்து அனுப்பிட்டாங்க. காபிரை தெரிவு செய்தாங்க. ஏன்? அவன் அந்த நேரத்தில் நேர்மையான ஒரு காபிராக இருந்தான். உள் நேசம் அல்ல, உள்ளத்தில் அன்பல்ல. அது குர்ஆன் படித்திருக்கிறது. குடுக்கல் வாங்கல்ல, இப்படியான சில கட்டங்கள்ல காபிர் எமக்கு உதவியாக இருக்க முடியும் என்பதை நபி அவர்களுடைய ஹிஜ்ரத் நமக்கு வழிகாட்டுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க இருக்க ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பாடு சமைச்சு கட்டத்துக்கு கயிறு இல்ல, இடுப்பு கயிறு எடுத்து 2ஆக பிச்சு அந்த இடுப்பு கயிறுல சாப்பாடு கட்டி அந்த காபிருடைய கையில கொடுத்து அனுப்பினாங்க. போய் குகையில சாப்பாடு கொடுங்க, வாப்பாவுக்கும் நபிக்கும் சாப்பாடு கொடுங்க என்று அனுப்பி வைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தியாகம் சுப்ஹானல்லாஹ். ஹிஜ்ரத் செய்தார்கள். 2 பேரும் ஹிஜ்ரத் செய்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு எதிரி வருகிறார். மன் ஹாதா ரஜுல், யார் இந்த மனிதர் என்று அபூபக்கரை பார்த்து கேட்கிறான். பின்னால அவனும் தேடுகிறான். ஆனா அபூபக்கரையும் தெரியாது, இவரையும் தெரியாது, யாரோ இவரோ என்று. ரஜுலுன் யஸினி ஸபீல், பொய் சொல்லவும் கூடாது, உண்மையும் சொல்லணும். உண்மையை சொல்லி நபியுடைய தலைய 100 ஒட்டகத்துக்கு மேல பேசவும் முடியாது. மிக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும். வார்த்தை எந்த நேரம் எப்படி உபயோகிக்க வேண்டுமோ அந்த வார்த்தைகள் உபயோகிக்க வேண்டும். சொன்னார்கள், வழிகாட்டக்கூடிய ஒரு மனிதன் சொன்னார். எனக்கு பாதை காட்டுகிறார் என்று அவர் நினைத்தார். எனக்கு சொர்க்கத்தை காட்டுகிறார்கள் என்று இவர்கள் நினைத்தார்கள். மேலான சகோதரர்களே, அந்த நேரத்தில் தப்பித்து போய் சேருகிறார்கள். முன்னால ஹிஜ்ரத் சென்று போகும் பொழுது அங்கு ஒருவன் சொல்கிறான், இந்த காபிர் வழிகாட்டக்கூடியவன் சொல்கிறான், இந்த வழியில போனால் திருடர்கள் இருக்கிறார்கள், வழிப்பறை கொள்ளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பாதையில தான் நாங்க போகணும், போங்க. முன்னேறி போக்கல அந்த 2 பேரையும் சந்திக்கிறார்கள். அந்த கொள்ள கோஷ்டியின் தலைவர்கள், மன் அன்துமா, நீங்கள் இருவரும் யார்? நஹ்னு முஹானான், நாம் சமூகத்தில் இழிவாக்கப்பட்டவர்கள். லா பல் அன்தும் முக்ரமான், நீங்கள் இருவரும் சங்கையானவர்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லி இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள். மேலான சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு போய் இறங்கும் பொழுது, மக்கள் வரவேற்கும் பொழுது, நபி அல்ல
அபூபக்கர் நபி என்று நினைக்க ஆரம்பித்தார்கள். தன்னிடத்திலிருந்து ஒரு புடவை எடுத்து நபியுடைய தலைக்கு இப்படி அவர்கள் சைகை செய்தார்கள். இதுதான் நபி என்பது காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல நுணுக்கத்தையும் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு, மனைவி விட்டுட்டு, செல்வத்தை விட்டுட்டு, வீடை விட்டுட்டு அல்லாஹ்வையும் ரசூலையும் தீனையும் தெரிவு செய்வது இதுதான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். அதனால் தான் குர்ஆன் அவர்களுடைய விடயத்தில் பலரையும் பேசியிருக்கிறது. இறுதியாக ஒரு விஷயத்தை நாம் இங்கு குறிப்பிடலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஏழைக்கு உதவி செய்தார்கள். ஒரு ஏழைக்கு உதவி செய்தார்கள். அந்த ஏழையுடைய பேர் சஹாபி மிஸ்தாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு கட்டிய நேரத்தில் முனாஃபிகீன்களுடைய சூழ்ச்சில, நயவஞ்சர்களுடைய சூழ்ச்சில 3 சஹாபாக்கள் சிக்கிக் கொண்டார்கள். ஹம்னத் பின்த் ஜஹஷ், நபியுடைய மதனி முறை ஸைனப் பின்த் ஜஹஷுடைய சகோதரி, ஹஸ்ஸான் பின் சாபித், இது இன்னொரு சஹாபி மிஸ்தாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தயவுல உதவியில வாழக்கூடியவர். இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கேள்விப்பட்டவுடனே அவர்கள் சொன்னார்கள், இதுக்கு பிறகு மாசம் நான் ஒரு கணக்க இவருக்கு கொடுத்து வந்தேன். ஏந்த மகளுடைய அவதூறுல ஈடுபட்ட காரணத்தினால இதுக்கு பிறகு நான் அவருக்கு செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செஞ்சார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற உயர் அந்தஸ்தை பெற்ற இந்த உம்மத்தில முதலாவது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நபி அவர்கள் மௌத்தாயின பொழுது கிலாபத்தை பெற்றுக்கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபி அவர்கள் முன்னிலையில் 17 தொழுகைகளை ஜமாத்தாக நடத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முக்கியமான விஷயங்களை அமானிதமாக ஒப்படைத்த நபியுடைய மௌத்துக்கு பிறகு சொத்து பங்கிடப்பட வேண்டும் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனுடைய ஆயத்தை விளக்கமாக வைத்து கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர் மாத்திரம்தான் இந்த ஹதீஸை சொன்னார்கள். நஹ்னு மஆஷரல் அன்பியா லா நூரஸ் மா தரக்னா ஸதகா, நான் நபிமார்கள் எங்களுடைய சொத்து அனந்தரமாக பங்கிடப்பட முடியாது. ஃபாத்திமா உங்களுக்கோ, என்னுடைய மகள் ஆயிஷா உங்களுக்கோ, உங்களுக்கு 8 வீதம் எனக்கு தர முடியாது, உங்களுக்கு மிஞ்ச சொத்தையும் தர முடியாது. நீங்கள் ஒரு மகள் தான் இருக்கிறீர்கள், உங்களுக்கு 8 வீதத்தை கொடுத்து 8ல 1 மனைமார்களுடைய 9 பேருக்கு பிரிச்சு கொடுக்கிறதுக்கும் எனக்கு அனுமதி இல்ல. ஒரே ஒரு மகள் ஃபாத்திமா அவர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த அனந்தர சொத்தை கொடுக்கிறதுக்கும் எனக்கு அனுமதி இல்ல என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்ல என்ற பிள்ளைக்கு என்ற சொத்து கொடுக்க கூடாது என்று சொல்ல அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகையுடைய ஃபஜ்ர் 2, மக்ரிப் 3, இஷா 4 என்று சொல்லல. ஆனா நபி அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆனா சொத்து பிரிக்கக்குள்ள மனைவிக்கு 8ல 1 பங்கு, மகனுக்கு 2, மகளுக்கு 1 என்ற இந்த பிரிவினையுடைய முறையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த சட்டம் நபியுடைய மனைவிக்கும் நபியுடைய மகளுக்கும் அல்ல என்பதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பல ஜும்மாக்களில் பேசலாம். நான் குறிப்பாக இன்று இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டது, எங்களுடைய நாட்டில் தவறான சில கொள்கை உள்ளவர்கள் சஹாபாக்களை விமர்சிக்க முயற்சி எடுக்கிறார்கள். மிக விழிப்பாக இருங்கள். இந்த தொடரில் நான் இன்ஷா அல்லாஹ் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் குலஃபாக்கள் அவர்களுடைய ஆட்சி என்ன, அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்ற விவரத்தை அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பத்தை தருவான் என்றால் இதை நாம் முன்வைப்போம். மேலான சகோதரர்களே, சஹாபாக்களை நேசிப்போம், குர்ஆனை நேசிப்போம், அஹ்லுல் பைத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை நேசிப்போம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மாளிகையை நேசிப்போம், அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வையும் நேசிப்போம். நாம் பிரத்யேகமாக குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி குடும்பத்தில் பேசுவோம், குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவோம். எப்படி தியாகம் செய்த சஹாபி. புது வருடம் பிறக்க போகிறது, புதிய ஹிஜ்ரத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஹிஜ்ரத்துடைய உம்மத்தாக
நுஸ்ரத்துடைய உம்மத்தாக சஹாபாக்களை முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் என்று குர்ஆன் அவர்களுடைய அந்த அடிசுவத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஹும் பிஹ்சான் யாரெல்லாம் முஹாஜிரீன்கள் அன்சாரிகளுடைய வழியை பின்பற்றுவார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தமுள்ளவர்களாக ஆகுவார்கள். வல்ல அல்லாஹ் எம்மையும் அந்த பொருத்தமுள்ள கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் உன்னுடைய அன்பை நிரப்பமாக தருவாயாக. உன்னுடைய இறுதி தூதரின் முன்னே நபிமார்களின் அன்பை உள்ளத்தில் போட்டு விடுவாயாக. யா அல்லாஹ் சஹாபாக்களை உள்ளத்தால் நேசிக்கக்கூடிய முஹாஜிரின் அன்சாரிகளை குலஃபாக்களை பத்ரீன்களை நேசிக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக. நல்லடியான சாலிஹான சலஃபு சாலிஹீன்களை உன்னுடைய அவுலியாக்களை உன்னுடைய நேசர்களை நேசிக்கக்கூடியவர்களாக பெற்றோர்களையும் எங்களுடைய மூதாதையர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இமாம்களை நேசிக்கக்கூடிய உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை ஆக்குவாயாக. ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. இந்த நாட்டுக்கு அல்லாஹ் நீ கைரி நாடுவாயாக. அல்லாஹ் இந்த மலையை ரஹ்மத்தானதை ஆக்கித்தாய் அல்லாஹ். அல்லாஹ் எங்கு தேவையோ அந்த பக்கத்துக்கு திருப்பியா அல்லாஹ். அல்லாஹ் இதை எங்களுக்கு சோதனையாக ஆக்காதே அல்லாஹ். உன்னுடைய நபி அவர்கள் மலை ஜும்மாவில் குத்பாவில் மலைக்காக துஆ செய்தார்கள். நீ மலையை கொடுத்தாய். அடுத்த வாரம் மலையை நிறுத்துமாறு கேட்டார்கள். அதை திசை திருப்புமாறு கேட்டார்கள். நாமும் நபி அவர்கள் கேட்டதை கேட்கிறோம். அல்லாஹ் எந்தெந்த பகுதிக்கு தேவையோ அந்த பகுதிக்கு நீ உதவி செய்வாயாக. எமக்கு சாதகமாக ஆக்குவாயாக. எமக்கு பாதகமாக ஆக்கி விடாதே. இந்த வருடத்தை அல்லாஹ் புதிய வருடத்தை அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கை உள்ள வருடமாக நல்ல தௌபாவுடைய வருடமாக அல்லாஹ் இந்த வருடம் ஹாஜிகள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹாஜிகள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் உலக நாடுக்கே ரஹமத்தையும் பரக்கத்தையும் ஹிதாயத்தையும் உள்ள வருடமாக ஆக்கி தருவாயாக. வாஹிர்தாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.